எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கப்பெண் அதிரடிப்படைன்னு சொல்லிட்டு இப்போ வேக்கன்சி வந்து 2500 போஸ்டிங் போட போகிறதா அறிவிச்சிருக்காங்க. அது டிஎன்யூஎஸ்ஆர்பி மூலமாக தான் நம்மளுக்கு போடுவாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு தான் அது வேக்கன்சின்றது அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்டில் உள்ள டாப்பிக்லாம் பார்க்க போகிறோம். 9th ஸ்டாண்டர்டில் எது இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கோ அதை மட்டும் படித்தாலே போகும். மற்றது வந்து ஓரளவு வாசித்து விட்டாலே போதும். பார்த்துட்டிங்கன்னா அளவீடு, இயக்கம், மின்னூட்டமும், ஒளி, வெப்பம், ஒளி, அண்டம், நம்மை சுற்றியுள்ள பொருட்கள், அணு அமைப்பு, தனிமங்களின் வகைப்பாட்டு அட்டவணை, வேதி பிணைப்பு, கார்பன் அவற்றின் சேர்மங்களும், பயன்பாட்டு வேதியியல், திசுக்களின் அமைப்பு, தாவர செயலியல், விலங்குகளின் உறுப்பு, ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம், நுண்ணுயிர்களின் உலகம், பொருளாதாரம். இது அப்புறம் பார்த்திங்கன்னா சூழ்நிலை அறிவு. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் இது தெரிஞ்சுக்கோங்க. ஏன்டா இதை பற்றி கண்டிப்பாக கேட்குறாங்க. பட்டுப்புழு வளர்ப்பதற்கு என்ன பேர்னா செரிகல்ச்சர், ஃப்ளோரிகல்ச்சர்னால் மலர் வளர்ப்பு, எபிகல்ச்சர்னால் தேனி. இதே மாதிரி நிறைய இது இருக்குது, நம்ம பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். சரியான ஒன்றை தேர்ந்தெடுத்து எழுதுங்க. மீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. இது எது வந்து லைன் பை லைன் வரும் அதான். மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர். இது ஃபஸ்ட்டு கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். அளவுகோல், அளவு நாடா மற்றும் மீட்டர் அளவுகோல் இவற்றை எந்த அளவை வச்சு நம்ம அளவிறன்னு போட்டிருக்காங்க. ஈஸி தான். நீளம் நம்ம அளவுகோல், அளவு நாடா நம்மளுக்கே தெரியும், நீளமாக இருக்குது. அதை வச்சு நம்ம ஜாயின் பண்ணி எழுதிக்கலாம். ஒரு மெட்ரிக் டன் என்பது 10 குவிண்டால். கீழ்கண்டவற்றில் எது நிறைய அளவிடும் கருவி அல்ல? சுருள் தராசு. மீட்டரினுடைய அலகு என்னன்னு கேட்டிருக்காங்க, நீளம். ஒரு கிலோகிராம் அரிசியினை எதை வச்சு நம்ம எந்த தராசை வச்சு அளக்குறாங்கன்னு கேட்டேன், பொது தராசு. கிரிக்கெட் பந்தின் தடிமத்தை அளவிட எது பயன்படுகிறதுனா வெர்னியர் அளவி. மெல்லிய கம்பின் ஆரத்தை பயன்படுத்துவது திருகு அளவி. இயற்பியல் தராசை பயன்படுத்தி அளவிடக்கூடிய துல்லியமான நிறை எது? 1 மில்லிமீட்டர். இதை கூட வந்து பொறுத்துக்களை கேட்பாங்க. வெர்னியர் அளவின் போட்டுட்டு அது என்னன்னு கேட்பாங்க, கிரிக்கெட் பந்து. அதேமாதிரி திருகு அளவின் போட்டுட்டு கேட்பாங்க. எல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து சரியாக தவற பாருங்கள். மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு கிலோகிராம் போட்டிருக்காங்க. இது தவறு. மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு ஆம்பியர். அதேமாதிரி கிலோமீட்டர் என்பது ஒரு எஸ்ஐ அலகு முறை, தவறு. மீட்டர் என்பது ஒரு எஸ்ஐ அலகு முறை, கிலோமீட்டர் என்பது ஒரு எஸ்ஐ அலகு முறை அல்ல. அன்றாட வாழ்வில் நாம் நிறைந்த பதத்திற்கு பதிலாக எடை என்ற பதத்தை பயன்படுத்துகிறோம். சரி. பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி கேட்டிருக்காங்க. நீளம் வந்து என்னது? மீட்டர். நிறை கிலோகிராம். காலம் வினாடி. வெப்பநிலை கெல்வின். அதே மாதிரி பாருங்கள், திருகளவி கேட்டிருக்காங்க பாருங்கள். நம்ம திருகளவி வெர்னியர் இது படித்தோம். திருகளவி எதுக்கும் போட்டிருக்காங்க, நாணயம். வெர்னியர் அளவி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட். சாதாரண தராசு வச்சு என்ன பண்ணலாம், காய்கறி வந்து அளக்கலாம். மின்னணு தராசு தான் நாணயம். இது பார்த்துக்குங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுங்க. இது ரெண்டுமே உண்மையிலே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது வட்டம் பார்த்தீங்கன்னா பிசி எக்ஸாமுக்கு கம்பல்சரி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எஸ்ஐ அலகுமுறை என்பது பண்டைய அலகுமுறை. இது இம்பார்ட்டன்ட்டுங்க, பார்த்துக்கோங்க. எஸ்ஐ அலகுமுறை என்பது பன்னாட்டு அலகுமுறை, இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட். பாருங்கள். ஒரு முழு சுற்றிற்கு திருகின் முனை நகரும் தொலைவு குறியீடை தூரம் எனப்படும். குறியீடை தூரம் பார்த்தீங்கன்னா குறிக்கோள் திருகு நகர்வு தொலைவு பை தலைக்கோள் சுற்றிய சுற்றுகளின் எண்ணிக்கை. இது கூடுதல் வினாக்கள், பார்த்துக்கோங்க. நீளம் என்பது 2 புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தூரம். நிறை என்பது பொருளின் உள்ள பருப்பொருளின் அளவு. நீளத்தை அளக்க கூடிய அளவு மீட்டர். நிறைய அளக்கக்கூடியது கிராம். ஒரு நானோமீட்டர் என்பது 10⁻⁻⁹. இது முக்கியமானதுங்க. ஒரு நானோமீட்டர் என்பது வகுப்பறையின் நீளத்தை அளவிட தேவையான அலகு எதுன்னு கேட்டிருக்காங்க, மீட்டர். கெல்வின் என்பது வெப்பநிலை. வெர்னியர் அளவின் மீச்சிறு டேஷ் சென்டிமீட்டர்னா 0.01 சென்டிமீட்டர். எது வந்து யூ வடிவில் உலோகச் சட்டம் ஆனதுன்னு கேட்டால் திருகு அளவு. எந்த ஒரு பொருளும் சுருள்வில்லில் உள்ள கம்பியில் தொங்க விடாமல் இருக்கும்போது குறிமில் எந்த அளவை காட்டும்? 0. நிறை மற்றும் எடையின் எஸ்ஐ அலகு kg/n. குறிப்பிட்ட பெயரால் வழங்கப்படாத அலகுகளின் குறியீடுகளை எந்த எழுத்தால் எழுத வேண்டும்? சிறிய எழுத்து.
சென்னைக்கும் கன்னியாகுமரிக்கும் இடையே உள்ள தொலைவை எந்த எந்த இதில் வச்சு கணக்கீடு பண்ணுவான்னு கேட்டால் கிலோமீட்டர். வெர்னியரின் அளவு மீச்சிறு 0.1 மீட்டர். மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு ஆம்பியர். அறிவியல் அறிஞரின் பெயர்கள் குறிப்பிடும் அலகுகளை எழுதும்போது முதல் எழுத்து எப்படி இருக்கக்கூடாது? பெரிய எழுத்தாக இருக்கக்கூடாது. ஒரு வானியலின் அளவு 1.496 × 10^11 மீட்டர். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நிறை என்பது டேஸ் அளவீடாகும். ஸ்காலர். இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நம்ம சொல்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தாங்க. அடுத்து சரியா தவறா பாருங்கள். சரியா தவிர இது. அடுத்து பார்த்தீங்கன்னு இதுவும் இம்பார்ட்டன்ட்டுங்க. எஃபிஎஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஜிசிஎஸ் என்ன, எம்கேஎஸ் அல்லது எஸ்ஐ இது கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. எஃபிஎஸ்னால் என்னது? அடி, பவுண்ட், வினாடி. எஸ்னா செகண்டு. அதை ஞாபகம் வச்சுட்டு செகண்டுனா என்னது? வினாடின்னு வரும். நம்ம அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். அதே மாதிரி சீனா சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம வச்சு கணக்கு பண்ணலாம். மீனா மீட்டர், கேனா கிலோகிராம். பார்த்துக்கோங்க எப்படி வருதோ அதே மாதிரி தான் ஆன்சர் இது. புரிஞ்சுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு இதெல்லாம் கேட்டிருக்காங்க. மின்னோட்டம்னா என்னது? ஆம்பியர். ஒளிச்செறிவுனா என்னது? கெல்வின். பொருளின் அளவு மோல். வெப்பநிலைனா என்னது? சாரிங்க தப்பாக சொல்லிட்டேன். மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆம்பியர். ஒளிச்செறிவு கேண்டிலா. பொருளின் அளவு மோல். வெப்பநிலை ஆம்பியர். இது அப்படி திரும்ப கேட்பாங்க. ஆம்பியர்ண்டா என்ன அப்படின்னு மாற்றி கேட்பாங்க. எல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள். வெப்பநிலை மானி. நிறைனா பொது தராசு. நீளம்னா அளவுகோல். காலம்னா மின்னணு கடிகாரம். இதெல்லாம் சும்மா ஈஸியான கொஸ்டினுங்க, ஆனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பாருங்கள். சரியா தவிர இது. எல்லாமே அப்படித்தான். சரியா தவிர இதை பாருங்களேன். அலகுகளின் வகைகள் 2. 1 அடிப்படை அலகுகள், வழி அலகுகள். எடையின் எஸ்ஐ அலகு நியூட்டன். நிறையின் எஸ்ஐ அலகு கிலோகிராம். நிறை என்பது ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவு. நிறையோட குறியீடு என்னென்னு கேட்டால் எம். எடை டபிள்யூ. வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின். இது பாருங்கள். ஒரு ஒளியாண்டு 9.46 × 10^15. வானியல் அலகு 1.496 × 10^11. இது இம்பார்ட்டன்ங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்னு கேட்பாங்க. இது கூட கேட்கலாம். மிகப்பெரிய தூரங்களை அளக்க பயன்படும் அலகு கூறுகள் எதுன்னு கேட்டிருக்காங்க. வானியல் அலகு, ஒளியாண்டு மற்றும் விண்ணியல் அலகு. பாருங்க. அடிப்படை அளவு கொடுத்து அதோட அலகு கொடுத்து குறியீடு கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி கீழே சென்டிமீட்டரும் கொடுத்துருக்காங்க. அது இம்பார்ட்டன்ட். நீளம் மீட்டர். நம்ம பொறுத்துக்களை பார்த்தோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி தான். நீளத்துக்கு என்னது? மீட்டர். எம் அதோட குறியீடு. நிறையின் அலகு கிலோகிராம், கேஜி. காலம் வினாடி, செகண்டு. வெப்பநிலை கெல்வின், கே. மின்னோட்டம் ஆம்பியர், ஏ. ஒளிச்செறிவு கேண்டிலா, சிடி. பொருளின் அளவு மோல். பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தான். சென்டிமீட்டர் 10^2, மில்லிமீட்டர் 10^3, மைக்ரோன் 10^6, நானோமீட்டர் 10^9, ஆங்ஸ்ட்ரா 10^10, பெர்மி 10^15. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நெகிழமைப்பு தடிமனை கணக்கிடுவதற்கு தேவையான அலகு மைக்ரான். 1 மைக்ரான் 10^-6 மீட்டர். கேள்வி புள்ளின்னு கேட்பாங்க. கணக்கு போட்டு அது என்னென்று அதையும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கான கேள்வி பாருங்கள். ஒரு மெட்ரிக் டன் என்பது என்னென்று பாருங்கள். அளவுகோல், அளவீடு நாடா மற்றும் மீட்டர் அளவுகோல் ஆகியவற்றை கீழே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அளவுகோல், அளவு நாடா. இதில் என்னது? நீளம். நம்ம கெட்டுற நாடா முதற்கொண்டு என்னது? நீளம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்டவற்றில் எது நிறைய அளக்க பயன்படுகிறது? அடுத்து பார்த்தா வேகமானியை பயன்படுத்தி அளவிடக்கூடியது எதுன்னு கேட்டிருக்காங்க. எல்லாமே பாருங்கள் கேள்வியிலே இருக்குது. ஆன்சர்லாம் கேள்வியிலே இருக்குது. பார்த்துக்கோங்க.
இவ்வளோதாங்க. ஃபஸ்ட்டு நம்ம டாபிக் முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இயக்கம். அதை நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். படிங்க. நேரத்தை கரெக்டாக வந்து செலவு பண்ணுங்க. ஃப்யூச்சரில் நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு எதுவுமே பண்ணிடக்கூடாது. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அது வேறு. ஆனால் இப்போ ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருந்தாலும் 4 பேர் மதிக்கிறாங்க. என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா காசு பணம் இருந்தாலும் இல்லாட்டாலும் பேசுகிறதுக்குன்றதே கொஞ்சம் கேவலமாக நினைக்கிறாங்க. அதனால் படிங்க, படித்து முன்னேறுங்க. நம்மளோட லைஃப் நம்ம தான் வாழ போகிறோம். சொல்கிறவங்க வந்து வாழ போகிறது கிடையாது. ஃபஸ்ட்டு மைண்ட் செட் அதுதான். என்னோடய மைண்ட் செட்டு அதுதான். என்னோடய வாழ்க்கையை அடுத்தவங்க வாழ போகிறது கிடையாது. அதே மாதிரி அவங்களோட வாழ்க்கையை நான் வாழ போகிறது கிடையாது. அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க தான் வாழ போயிடும். 4 பேர் பேசுகிறவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம அதை கடந்து போயிட்டே தான் இருக்கணும். எல்லோரும் 2026 சிங்கப்பெண்ணாக மாறுறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள்.